இரக்கத்தின் இறைவனின் இறை குலமே, இணைவோம் பலி செய்து மகிழ்வோம். இகத்தினில் இறைவனின் புகழ்ச்சிகளை இன்றும் என்றும் சாற்றிடுவோம். இரக்கத்தின் இறைவனின் இறை குலமே, இணைவோம் பலி செய்து மகிழ்வோம். இகத்தினில் இறைவனின் புகழ்ச்சிகளை இன்றும் என்றும் சாற்றிடுவோம். திரு அவை நடுவில் அவர் தம் வாய் திறந்தார். ஆண்டவர் அவரை ஞானமும் அறிவு கூர்மையும் உள்ள ஆவியார் நிரப்பினார். மாட்சியின் மேலாடையை அவருக்கு அணிவித்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை பற்றி மீண்டும் சிந்தித்து இயேசுடைய பாடுகளின் வழியாக அவர் சிந்திய திரு ரத்தத்தின் வழியாக நம் அனைவருக்கும் மீட்பு கிடைக்கிறது என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நம் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். ஆலயத்திலிருந்து திருப்பலி காண முடியவில்லை என்றால் அலைவரிசை வழியாக இல்லத்திலிருந்து ஆண்டவருடைய உன்னதமான பரிசுத்த பலியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நாம் ஆண்டவர் நமக்காக தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கின்றார். அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய தியாகம், அவருடைய அன்பு இந்த மண்ணுலகில் ஈடு இணை இல்லாதது என்பதை உணர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் மன்றாடுவோம். நம் பாவங்களை கழுவிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டுமாய் பாவத்தில் நாம் அனைவரும் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் தன் வார்த்தையின் வழியாக நம் அனைவரையும் ஆன்மீக பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார். ஆயத்தமாக இருங்கள், விழிப்பாக இருங்கள் என்று என்றும் அழைப்பு கொடுக்கின்றார். எனவே நம்முடைய ஆன்மீக பயணத்தை தூய்மை கொள்ள இறைவனுடைய வார்த்தைக்கு செவிமடுத்து அவருடைய இந்த பரிசுத்த பரிகார படியிலே கலந்து கொண்டு அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் நாம் பெற்று மகிழ்வோம். மேலுமாய் இந்த அன்னையாம் திருச்சபை புனித அகஸ்தினாருடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் இருகரம் விரைத்து அழைக்கிறது அன்னையாம் திருச்சபை. நேற்றைய தினத்திலே இந்த புனிதருடைய தாயினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்த திருச்சபை இன்று அவளுடைய மகனுடைய விழாவை கொண்டாடி மகிழ அழைப்பு கொடுக்கிறது. இந்த மாபெரும் புனிதர் தன்னுடைய இளமை வயதிலே இந்த உலக காரியங்கள் மீதும் உலக ஆசைகளின் மீதும் சிற்றின்பங்களின் மீதும் தன்னையே முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டவர். இறுதியாக தாயினுடைய கண்ணீரும் தாயினுடைய செபத்தின் வழியாக ஆண்டவருடைய இரக்கத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் உணர்ந்து கொண்டதினால் தன்னுடைய வாழ்நாளில் இறுதியாக அவர் சொன்ன வார்த்தை, நான் செய்த எந்த ஒரு செயல்களுக்கும் நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், இதற்கு வேறு எவரும் இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய வாழ்க்கை சுவடிலை எழுதி வைத்து சென்றிருக்கின்றார். நல்ல காரியங்கள் இறைவனால் எனக்கு கிடைத்திருந்தாலும் நான் செய்த எல்லா தவறுகளும் சாத்தானின் தீய சக்திகள் என்று சொல்வதை விட என்னுடைய தவறான சிந்தனைகளின் வழியாக இந்த தவறுகளை நான் செய்திருக்கிறேன் என்று தன்னுடைய பாவ அறிக்கை அறிவித்தவர் இவர். இயேசுவினுடைய பாடுகளின் வழியாக நமக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது. புனித அகஸ்தினார் தன்னுடைய பாவ வாழ்வை முழுவதுமாக உணர்ந்து ஆண்டவர் கரத்தில் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்றால் இதோ நாமும் நம்மை உணர்ந்தவர்களாக இந்த பரிசுத்த பரிகார பலியின் வழியாக இயேசுவின் கரத்தில் நம்மை அர்ப்பணித்து செபிப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆயரான புனித அகஸ்தினருக்கு நீர் அளித்த உளப்பாங்கை உமது திரு அவையில் புதுப்பித்தருள உம்மை வேண்டுகின்றோ. நாங்கள் அதை உளப்பாங்கினால் நிரப்பப்பட்டு மெய்ஞானத்தின் ஊற்றாக்கி உமது மட்டும் காக்கம் கொள்ளவும் உண்டத அன்பின் காரணராக்கி உம்மையை நாட அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கிறிஸ்துவின் சிலுவை பிற இனத்தாருக்கு மடமையாகவும் அழைக்கப்பட்டவர்களுக்கு கடவுளின் வல்லமையும் ஞானமுமாக உள்ளது. திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, பிற வசனங்கள் 17 முதல் 25 வரை. சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தலாகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகின்றவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதின் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கின்றார்கள். கிரேக்க ஞானத்தை நாடுகின்றார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகின்றோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கின்றது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கின்றார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானமிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதி நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவை நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா.
மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவருக்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லோரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்பொழுது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்பொழுது மணமகன் வந்து விட்டான். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகள் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்து விடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இதோ மணமகன் வருகிறான், அவரை எதிர்கொள்ள வாருங்கள். கிறிஸ்தேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் அனைவருமே விண்ணக பயணிகள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வண்ணக பயணம் முடிந்து நாம் அனைவருமே விண்ணகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்பது இயற்கையின் நியதியும் இறைவனுடைய விருப்பமுமாக இருக்கிறது. ஆக இந்த மண்ணக பயணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவருமே விண்ணகத்திற்கு நாம் எப்படி தகுதி உடையவர்கள் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க இன்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். நேற்றைய தினமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்று நமக்கு அழைப்பு கொடுத்தார். இன்றைய நாளிலும் விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். இந்த விழிப்பாயிருப்பதும் ஆயத்தமாயிருப்பதை பற்றியும் இன்றைய உவமையின் வழியாக இயேசு கூறுவதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு உவமைகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றாட வாழ்க்கையிலே அந்தந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் விண்ணரசை பற்றி உவமைகளின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார். யூத சமுதாயத்தில் திருமண விழா என்பது ஒரு பெரும் மாபெரும் கோலாகலமான விழா. அது 2 குடும்பங்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற மகிழ்ச்சிகரமான விழா அல்ல, மாறாக ஒரு ஊரை கொண்டாடக்கூடிய பெரிய விழா. அந்த மணமகனுடைய இல்லத்திற்கும் தெருக்களின் தூரத்தை வைத்து எந்த ஒரு தெருவானது வெகு தூரமாக இருக்கிறதோ அந்த தெருவை பயன்படுத்தி மணமகன் வீட்டிற்கு அந்த விழா கோலத்தினுடைய பயணம் இருக்கும் என்று சொல்லுவார்கள் யூத சமுதாயத்தில். மேலும் இந்த யூத சமுதாயத்தினுடைய திருமண விழா எப்படி நடக்கும் என்றால், மணமகனுடைய தந்தையானவன் மணமகளுடைய வீட்டிற்கு சென்று தன் மகனுடைய அந்த திருமண ஒப்பந்த அந்த ஏட்டினை கொடுத்து விட்டு மணமகள் வீட்டாருடைய அந்த வரதட்சணையை எடுத்து சென்று தன்னுடைய வெள்ளத்திற்கு செல்லுவான். ஏறக்குறைய ஓராண்டு கழித்து விட்ட பிறகு மணமகனுடைய வீட்டிற்கு வந்து தன்னுடைய மணமகளுடைய தந்தையோடு பேசி முடித்த பிறகு மணமகளை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்லுவார். இந்த உரையாடல் பல நேரங்களிலே வெகு நேரம் கூட இருக்கலாம்,
ஒரு சில நேரங்களில் வெகு குறைவான தருணங்களாக கூட இருக்கலாம். எனவேதான் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுகிறார், காலம் தாழ்த்த பிறவை அனைவரும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள் என்று. இந்த வனமகன் தன்னுடைய மாமனாரோடு அதிக நேரம் பேசி முடித்த பிறகு தன்னுடைய மனைவியை கரம் பிடித்து அழைத்து வருகிற நேரத்தில் முன்மதி உடையவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள், முன்மதி அற்றவர்கள் தயாரற்ற நிலையில் இருந்தார்கள் என்று ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னொரு சொல்லாடலை உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறார். விளக்குகள். இந்த விளக்குகள் என்பது வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணி வாழ்வில் நம் அனைவருக்கும் சொன்ன வார்த்தையை சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், இந்த விளக்குகள் வெளிச்சம் என்பது நம்முடைய நற்செயல்களையும் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். உங்களுடைய நற்செயல்கள் மனிதர்கள் முன் ஒளிர்வ கடவதாக. உங்களுடைய நற்செயல்கள் மனிதர் முன் ஒளிர கடவதாக. எனவே இந்த விளக்குகள் தயார் நிலையிலிருந்தும் அது எரிவதற்கு தேவையான கலங்களில் எண்ணெயை வைத்திருந்த முன்மதியுடைய பெண்கள் அவருடைய நற்செயல்கள் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியில இறைவனுடைய முன்னிலையில் அடுத்தவர்கள் முன்னிலையில் அவர்களுடைய நற்செயல்கள் பிரகாசமாய் ஒளிந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் மணமகனோடு பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். முன்மதி அற்றவருடைய நற்செயல்கள் பாதியிலே மங்கி போனதாகவும் அதற்கு தேவையான செயல்பாடுகளுக்குரிய எண்ணெய் கலன்கள் என்ன இல்லை என்பதையும் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, முன்மதி உடையவர்களின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே தன்னுடைய பணி வாழ்விலே அற்புதமாக வெளிப்படுத்திய பிறகு மீண்டும் மீண்டுமாய் ஆயத்தமாய் இருங்கள், தயாரிப்போடு இருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார் என்றால், அந்த அழைப்பை நாம் எப்படி ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இந்த முன்மதியுடைய பெண்களைப் போல நாமும் நம்முடைய வாழ்விலே இறைவனுக்கு ஏற்றவர்களாக நம்முடைய விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், நம்முடைய அனைத்து நல்காரியங்களும் மக்கள் முன்னிலையில் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் முன்மதி உடையவர்களாக இருக்க முடியும். இன்றைய நாளில் அன்னையாம் திருச்சபை புனித அகஸ்தினாருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கின்ற பொழுது இந்த உலக காரியங்களின் மீது முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் இவர். சிற்றின்பங்கள், உலக ஆசைகள், உலக எதிர்பார்ப்புகள் இவற்றின் மத்தியிலே தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி வாழ்ந்து கொண்டிருந்த இவருக்காக இவருடைய தாயானவள் பல ஆண்டுகளாக கண்ணீரோடு செவித்தாள் இறைவனை நோக்கி. என் மகன் மீண்டுமாய் உன் சந்நிதியை அடைய வேண்டும், என் மகனுடைய அருளையும் ஆசிரியும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்று உன்னுடைய அன்பின் கருவியாக இந்த மண்ணுலைகளை வாழ வேண்டும், அப்பொழுதுதான் என்னுடைய மரணத்தை நான் தழுவ வேண்டும் என்ற ஆவலோடு இந்த பெண்மணியானவள் இறைவனுக்கு செவித்தவள். ஒரு முறை புனித பவுலடிகளாருடைய வார்த்தைகள் உள்ளத்தின் ஆழத்தை தொட்டது என்பது இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது. இருள் முடிய போகிறது, வெளிச்சம் பகல் இப்பொழுது உனக்கு அருகில் இருக்கிறது. எனவே இருளுக்குரிய படைகலன்களை அகற்றிவிட்டு பகலுக்குரிய படைகலன்களை அணிந்து கொண்டு இறைவனுக்கு உன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று பவுலடிகளாருடைய வார்த்தைகளை அவர் உள்ளத்தின் ஆழத்திலே வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்க ஆரம்பித்தார். முன்மதி அற்றவராக இருந்தவர் முன்மதி உள்ளவராக தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பினார். எந்த அளவிற்கு முன்மதி அற்றவராக இருந்தால் இந்த உலக காரியங்களின் மீது தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருந்தவர் முன்மதி உடையவராக ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கின்ற அவர் சொன்ன வார்த்தை, நான் செய்த எல்லா தவறுகளும் சாத்தானின் தீய சக்திகள் அல்ல, சாத்தானின் துணை கொண்டு செய்யவில்லை, மாறாக நானே அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், என் தவறுகள் அனைத்திற்கும் நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று தன்னைத்தானே மனமருந்தி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தார். அவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற வார்த்தையும் இதுவாகத்தான் இருக்கிறது. நாம் எத்தனை நற்காரியங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருந்தாலும் எப்பொழுது நாம் தவறுகள் செய்கின்றோமோ அது சாத்தானின் மீது நாம் திணிப்பதை விட இது என்னுடைய தவறு, நான் இதை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று எவன் ஒருவன் அதை ஏற்றுக்கொண்டு வாழுகிறானோ அவன் நிச்சயமாக முன்மதி உடையவனாக இருக்க முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே முன்மதி உடையவராக நாம் வாழ வேண்டும் என்றால் இன்றைய நாளிலே வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் மரணத்தை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இறைவன் எனக்காக மரித்தார், இறைவன் எனக்காக தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்தார், இறைவன் எனக்காக உயிர்த்தெழுந்தார். இவ்வாறு எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நான் உணர்ந்து கொண்டேன் என்றால் முன்மதி அற்ற நிலையிலிருந்து முன்மதி உடைய நிலைமைக்கு
நான் என்னை அழைத்து வருகிறேன். அதுதான் இன்றைய திருப்பலி உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு சிறந்த அழைப்பாக இருக்கிறது. எனவே ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய கரத்தை பிடித்து பயணிப்போம். முன்மதி உள்ளவர்களாக நம்முடைய நற்காரியங்கள், நம்முடைய நற்செயல்கள் மனிதர் முன்கள் ஒளிர்ந்து இறைவனுக்கு ஏற்றதாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் விரைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, அனைத்துள்ள இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரே, அனைத்துள்ள இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது திருவாரிகளுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் இந்த பரிவிரக்கத்தின் அடையாளம் எங்களுக்கு ஒற்றுமையின் அடையாளமாகவும் பிறரன்பின் பிணைப்பாகவும் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அகஸ்தினுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்றுமைக்கு வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானக தூதர் அணிகளோடு புனிதரின் பெருந்திரளோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடரு கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். பவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுடன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடனிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வந்தாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலை அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற புனித அகஸ்தினார் மற்றும் விளைகளும் முகந்தவராயிரும் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தினுதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு அதற்கு அமைதியை ஒற்றும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்துமை காத்து நமக்கு நிலையான வாழ்வழிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம்.
உம் திருக்காயங்களுள் என்னை மறைந்திருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர், நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகளை என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட கிறிஸ்துவின் திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. அதனால் கிறிஸ்துவினுடைய உடலின் உறுப்பினர்களாகிய நாங்கள் அவராகவே வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவன்